எல்லாருக்கும் வணக்கம். கல்யாண விசேஷங்களில் முக்கியமாக முதல் வரிசையில் வைக்கிற பருப்பு தேங்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பருப்பு தேங்காய் செய்முறை எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஆனால் அந்த பருப்பு மட்டும் நிலக்கடலை, பொட்டுக்கடலை, எதில் வேணாலும், முந்திரி பருப்பு எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 3/4 கிலோ நிலக்கடலை பருப்புக்கு 3/4 கிலோ வெல்லமே போதுமானதாக இருக்கும். வெல்லத்தை நல்லா உடச்சி போட்டுட்டு அதில் நனையிற அளவு தண்ணி விட்டு வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு மண் இல்லாமல் வடிகட்டிட்டு திரும்பவும் அதை அடுப்பில் வச்சு பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கிடையில் பாகு வர முன்னாடி இந்த மாதிரி கூடு கடைகளில் கிடைக்கும். அந்த கூட்டில் உள்புறமா நெய் கொஞ்சம் தடவி அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இடையில பாகு ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் அந்த வெள்ளை பாகை எடுத்து ஊற்றினா அது மறுபடியும் நல்லா உருட்டி கெட்டியாக ஒரு கல்கோனா மாதிரி வரணும். அப்போ தான் அது பாகு வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அந்த உருட்டி வந்த பாகை ஒரு தட்டுலேயோ இல்லை அடுப்பு மேலேயோ போடும்போது நங்குன்னு சத்தம் வரணும். நங்குன்னு சத்தம் வந்தால் பருப்பு தேங்காய் பாகு ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். இப்போ பாகு ரெடி ஆனதுக்கப்புறமா நாம் வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கிற நிலக்கடலை பருப்பு அதில் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்க பருப்பு தேங்காய் கூட்டுக்குள்ளே இந்த வெள்ளை பருப்பு கலவையை அதில் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இது மாதிரி 2 கோன்லேயும் ஃபில்லப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு வெறுமனே நம்ம தட்டில் தட்டினாலே அது கோன் ஷேப்புக்கு வந்துடும். இதுதான் பருப்பு தேங்காய் பக்குவம். மிச்சம் இருக்கிறத இது மாதிரி அரிசி மாவு தொட்டுண்டு உருண்டையாக உருட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ.